அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரி கிழங்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 3 சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுல காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சீக்கிரம் வந்து வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு இருந்தால் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பூரி கிழங்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.